ஹாய் மக்களே, வணக்கம். இது உங்கள் ஆர்விஎஸ் சேனல். இப்போ நம்ம எங்க கிளம்புறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏற்காடு கிளம்புறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த உட்காந்துருக்க ஒரு டீமா எல்லாரும் ஒருத்தர் அறிமுகப்படுத்துறேன். இவர் வந்து நம்ம தம்பி மதன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நம்ம தம்பி தினேஷ். வெல்கம் டு ஆல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் தான் வந்து நம்ம டீம்லயே மூத்தவர். மூத்த குடி மக்கள், சீனியர் சிட்டிசன் இவர் தான். சரிங்களா? இவர் பாத்துக்கோங்க. இவர் வந்து நம்ம தம்பி அரவிந்த். இவர் வந்து நம்ம தம்பி பாலு. இவர் வந்து நம்ம தம்பி ராஜேஷ். தம்பி கிடையாது, இப்ப ரத்தத்தின் ரத்தம். சரிங்களா? இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்துதான் வந்து நம்ம ஏற்காடு பிளான் வந்து கிளம்புறோம். இப்ப நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். ஓகேங்களா? சும்மா அந்த பிரிவு காட்டுறா தம்பி. அதுக்கப்புறம் இவரு வந்து நம்ம தம்பி சரத். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்விஎஸ் சேனலோட ஓனர். இந்த ஓனர் ஆஃப் த தியேட்டர் இவர் தான். எடிட்டிங், கட்டிங், பேஸ்டிங் எல்லாமே இவர் தான் பாப்பாரு. இவர் தாங்க எல்லாமே. இவர் தான் ஆளுநர் அழகராஜா. பாத்துக்கங்க எல்லாரும்.
ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் ஆர்விஎஸ் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ஏற்காட்டுல இருக்க ராஜராஜேஸ்வரி டெம்பிளுக்கு வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம இப்போ வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்கர மகாமீரு ஆலயம் ஏற்காட்டுல இருக்கோம். இப்போ நம்ம உள்ள போயிட்டு சாமி பார்க்க முடியுதா பார்க்கலாம். ஏன்னா ராஜராஜேஸ்வரி ஆலயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கேமரா நாட் அலோடு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து நம்ம இங்க போறோம். அலோ பண்ணுவாங்கன்னா எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? மக்களே, இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ மகாமேரு சக்கர ஆலயம் கிடையாது. இது வந்து பக்கத்துல ஏதோ ஒரு உப கோயில்னு சொன்னாங்க. கோவில பார்த்தா எல்லா சாமியும் இருக்க மாதிரி தெரியுது. சிவன், பார்வதி, மகாவிஷ்ணு, பிரம்மா, சரஸ்வதி. அங்கேயும் சிவன், பார்வதி, இங்க விநாயகர் இருக்காரு போல. இந்த கோயில் பாருங்க, சிற்பக்கலை செமையா இருக்கு. நல்லா இருக்கு, அழகா. சரி, இப்ப நம்ம ஸ்ரீசக்கர மகாமேரு ஆலயத்துக்கு போவோம். ஆனா கேமரா தான் அலோடுன்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. ஹாய் மக்களே, இதுதான் வந்து மகாமேரு ஆலயம். ஆனா ஆலயத்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா வீடியோ நாட் அலோடு. ஸோ அதனால வந்து இந்த முகப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படியே வந்து உள்ள இங்க சும்மா என்ட்ரன்ஸ்ல மட்டும் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அம்மன் கோவில், இந்த கோவில் மகாமேரு ஆலயம், இது ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் வைப். நீங்க வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அந்த அம்மனுடைய முகம் அழகு, அவ்வளோ ஒரு அழகு. நீங்க ஒரு வாட்டி இப்ப வந்து பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அழகு. ஹாய் மக்களே, இங்க பாருங்க, இதுதான் ஏற்காட்டுடைய இயற்கை எழில் கொஞ்சம் அழகு. எல்லாரும் பார்த்து ரசிங்க. பெருக்கிறப்ப எடுத்துருக்கணும், அதெல்லாம் எடுக்கணும். என்னப்பா நீங்க எப்படி பண்றீங்க? அதெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்கு காஃபி பண்றதுக்குலாம். பாருங்க, நம்ம காலையில டிஃபன் சாப்பிடல. ஸோ அதனால எல்லாருக்கும் பசிக்குது. ஸோ அதனால இப்போ வந்து பிரேக். நம்ம லஞ்ச் டைம்ல தான் டிஃபனே சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, பாய் மக்களே. அடுத்து நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சேர்வராயன் டெம்பிள். சேர்வராயன் டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, இங்க விசேஷம் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஏற்காடு மலை உச்சியில சுமார் 5000 அடியில வந்து இந்த சேர்வராயன் கோயில் இருக்கு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா குகை கோயில். உள்ள வந்து போட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ அலோடு கிடையாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து இங்க வந்து பெருமாள் தான் இருக்காரு. அவர் பேர் வந்து ராமசுவாமி. இங்க ஒரு வரலாறு இருக்கு. சேர்வராயன் ராமசாமின்னு சொல்லி இப்போ சேர்வராயன் அப்படின்றது இப்போ நாளடைவில் பேர் மறைஞ்சிருக்கு. பாருங்க, இதான் என்ட்ரன்ஸ். நம்ம டெம்பிள் பார்த்துட்டோம். ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா மொரவாட்டுக்கிழங்கு சூப்பு அக்கா கடை இருக்குது. அது வந்து எல்லாரும் வந்தீங்கன்னா கம்பல்சரி ட்ரை பண்ணுங்க. அது மூட்டு வலிக்கெல்லாம், ஜாயிண்ட் பெயின்ஸ்க்கெல்லாம் நல்லா கேட்குமா. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். மறக்காம சேர்வராயன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா அக்கா கடையில மொரவாட்டுக்கிழங்கு சூப்பு சாப்பிட்டுருங்க எல்லாரும்.
கைஸ், இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸுக்கும் சன்செட்டுக்கும் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம சன்செட்டுக்கும் வர முடியல, சன்ரைஸுக்கும் வர முடியல. சன்செட்டுக்கு ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஈவினிங்கு. இங்கே இங்கே பாருங்க மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மணி என்ன ஆகுதுன்னா 2 மணி ஆகுது, பகல் 2 மணி. ஆனால் அங்கே வியூ பாருங்களேன் எப்படி இருக்கு, சுத்தமா ஒண்ணுமே தெரியல அந்த மலையில. அப்படி இருக்கு கிளைமேட், வேற லெவல் வியூ பாயிண்ட்டுங்க, செம்மையா இருக்கு. வாங்க இன்னும் நம்ம கரெக்டா அந்த பொசிஷன்ல போயிட்டு வியூ பாயிண்ட் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இங்க பாருங்க, நான் சொன்னதுதான் 2 மணி ஆகுது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பனி காத்து முகத்துல பயங்கரமா அடிக்குது, செம்மையா இருக்கு, வேற லெவல்ல. இதெல்லாம் வந்து சொன்ன புரியாது, அனுபவிச்சு பாத்தீங்கன்னா தான் அவ்வளவு அருமையா இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஏற்காடு. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைன் ட்ரீ ஃபாரஸ்ட். ஃபைன் ட்ரீ ஃபாரஸ்ட் வந்து நம்ம ஊட்டிலேயே கூட ஒரு ஏரியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃபைன் ட்ரீ ஃபாரஸ்ட். இது பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. பட் ஆனால் இது ஓவர் பாப்புலர் ஏரியா மாதிரி தெரியல. பாருங்க ஃபைன் ட்ரீ ஃபாரஸ்ட், ஒரு ஒரு மரமும் இன்னும் ஹைட் இருக்கு பாருங்களேன், வேற லெவல்ல இருக்குது மரம். ஸ்ட்ரெயிட்டா எப்படி பார்த்தாலும் ஒரு 30 அடிக்கு மேலதான் கிளையே வருது. நல்லா இருக்கு, ஒரே ஈவனா சூப்பரா இருக்கு.